ரொம்ப ஈஸியான ஒரு ப்ளம் கேக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா, கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சின்னமன் பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா நட்மக் சொல்லுவோம் இல்லையா, ஜாதிக்காய், இதையும் வந்து லைட்டாக கிரேட் பண்ணி போட்டுக்கலாம். இது எதுவுமே இல்லை அப்படின்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மூணையும் கொஞ்சமாக சுகர் கூட வந்து அரைச்சி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அதையும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 தடவை வந்து சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பவுலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டை வந்து உடைச்சி போட்டிருக்கேன். 1 கப் மாவுக்கு 1/2 கப் சர்க்கரை மட்டும் போதும். போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், பைனாப்பிள் எசன்ஸ் 1/2 டீஸ்பூன், மில்க் எசன்ஸ் 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. மில்க் எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் பைனாப்பிளும் வெனிலா எசன்ஸ் மட்டும் கூட சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து கேரமல் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1/4 கப் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வரும் கேரமலைஸ் ஆகி. அந்த சமயத்தில் 1/4 கப் வந்து ஹாட் வாட்டர் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா கேரமல் சிரப் வந்து ரெடி ஆயிடும் நமக்கு. இப்போ ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா நான் டூட்டி ஃப்ரூட்டி, செரி, ட்ரை கிரேப்ஸ் இந்த 3 வந்து ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்து 1 டம்ளர் தண்ணி விட்டு ஸ்ட்ராபெரி சிரப் வந்து 2 டேபிள் ஸ்பூனும், கிசான் ஜாம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவும் விட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்து 5 மினிட்ஸ் கிட்டே இருக்கும் நல்லா வந்து கொதிக்க வச்சு தண்ணியில் நல்லா சுண்டுனதுக்கப்புறமா எடுத்து இது மாதிரி பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் அவைலபிளாக இருக்கோ நீங்கள் ட்ரை நட்ஸ் எல்லாம் கூட சேர்த்து இது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எக்கை வந்து இது மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட கடைசியாக வந்து 1/4 கப் அளவுக்கு ஆயிலும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேரமல் சிரப் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து லைட்டாக பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக ஃப்ரூட்ஸையும் வந்து உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ட்ரே வச்சுருக்கீங்களோ அந்த ட்ரேயில் வந்து விட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 6 பீசஸ் வந்து இந்த மாதிரி 100 ml கப்பில் வந்து ஊற்றி வைக்க போகிறேன். எனக்கு வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா 6 கரெக்டாக சொன்ன மாதிரி வந்து 500 to 600 கிராம்ஸ்குள்ளே எனக்கு வந்து கிடச்சிது. ரொம்பவே டேஸ்டியான ஒரு ப்ளம் கேக் ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி வந்து டிஸ்கிரிப்ஷன்